எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வெப்சைட் சீரிஸில் பிளாகரோட செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாகருக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் இல்லையா, இதில் இருக்க ஒரு செட்டிங்கையும் நம்ம எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், எதெல்லாம் எனபிள் பண்ணணும், எதெல்லாம் டிசபிள் பண்ணணும், எது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதுக்காக அந்த செட்டிங் எல்லாமே நம்ம எனபிள் பண்ணுறோம் டிசபிள் பண்ணுறோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் சொல்ல போகிறேன். இந்த செட்டிங் எல்லாமே நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட வெப்சைட் கூகுளில் போயிட்டு ரேங்க் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான செட்டிங்ஸு. பார்க்குறதுக்கு இது சிம்பிளாக இருந்தாலும் இது எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ என்னென்ன விஷயத்தை நம்ம கொடுக்கணும், எதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயம் இதில் வந்து காத்துட்ருக்கு. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு XML ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு பேஜில் ஒரு சைட் மேப் கிரியேட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா சர்ச் கன்சோலில் போயிட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இதில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாத்தையும் தான் நான் இதை வீடியோவில் சொல்ல போகிறேன். இங்கிருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கூட உங்களாலையும் ஒரு சூப்பரான வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட வெப்சைட் சீரிஸை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் பண்ணுற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல்லே வந்து பண்ண முடியும். உங்களோட மொபைலை ஓப்பன் பண்ணி குரோம்குள்ளே வந்து போய்க்கோங்க. குரோமில் போயிட்டு உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதாவது உங்களோட லாகின் இமெயில் ஐடி இந்த இடத்துல இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த இடத்துல பிளாகர் இருக்கும் இல்லையா, அந்த பிளாகருக்குள்ளே போயிட்டு நீங்கள் எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஷோ ஆகும். மேலே கார்டில் கொடுக்குறேன் அந்த ஃபஸ்ட்டு சீரிஸை, அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போஸ்ட் இருக்கும், ஸ்டேட்டஸ் இருக்கும், அது மாதிரி அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கடந்த ஒரு சில வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் பேசிக் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதில் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன டைட்டில் வந்து கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு தி லவ் பிசி அப்படின்றத இங்கே வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே சேவ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங் வந்து அப்டேட் ஆகிடும். கீழே பார்த்தா தெரியும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டபுள் கோட்ஸ்குள்ள தி லவ் பிசி அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா த வெப்சைட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் தி பெஸ்ட் இன்சூரன்ஸ் ஆப்ஸ், அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆப்ஸ் எக்ஸெட்ரா ஃபார் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நான் என்ன கான்செப்ட்டில் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே ரிவ்யூ பண்ணுறது மாதிரி நான் வந்துட்டு இந்த பேஜ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துக்கு இது இல்லை என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா தி லவ் பிசி .in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வரும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் என்னென்ன போஸ்ட் போட்டிருக்கேன், அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து ஒரு டெமோக்கான வெப்சைட். அதாவது நான் இந்த டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு டெமோக்கு ஒரு வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதை வந்து நம்ம கூகுளில் ரேங்க் பண்ண வச்சு ஆட்சன்ஸில் அப்ரூவல் வாங்கி காட்டணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்க போகுது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக கீவேர்ட்ஸ் மாதிரியே கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஷேர் மார்க்கெட் ஆப்போ இல்லை ஒரு எடிட்டிங் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கைன் மாஸ்டர் எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ், அதே மாதிரி அலிட் மோஷன் எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரும் டேக்ஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி வேணால் கொடுத்துக்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ சேவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கும். அது நீங்கள் என்ன லாங்குவேஜ் கொடுக்குறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. தமிழாக இருந்தால் தமிழ், இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. முடிஞ்சளவு இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும், அதை சேஞ்ச் பண்ண வேணாம். அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களோட பேஜில் நீங்கள் அடல்ட் கண்டென்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா நான் சொல்கிறது என்னென்னா அடல்ட் கண்டென்ட்லாம் கொடுக்காதீங்க. நார்மலாக உங்கள் பேஜ் என்ன மாதிரி இருக்கோ, அதாவது அடல்ட் கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஏஜ் ரெக்யர்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எனபிள் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெவிகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபெவிகான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோகோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபெவிகான் இந்த பிளாகரோட லோகோ சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உங்களோட வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லோகோ வந்து நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். குட்டியாக இருக்கும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. கூகுள் அனலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ தான் மேக் பண்ணணும். இதில் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் விசிபிள் டு சர்ச் என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம எனபிள் பண்ணியே ஆகணும். ஸோ அலோவ் சர்ச் என்ஜின்ஸ் டு ஃபைண்ட் யுவர் பிளாக் அப்படின்னா கூகுளில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டை வந்துட்டு முன்னாடி ஷோ ஆகணுமா வேணாமா அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எனபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இந்த பப்ளிஷிங் ஆப்ஷனில் போயிட்டு பிளாகரோட அட்ரஸை நம்ம கஸ்டம் டொமைன், அதாவது ஓடோடியில் போயிட்டு நான் ஒரு டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இங்கே இருக்கு பாருங்க, இந்த டொமைன் தான் www.thelovepc.in அப்படின்ற இந்த டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பிளாகரில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். போன வீடியோவில் கஸ்டம் டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதை எப்படி இதில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மேலே கார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீடைரக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே HTTPS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையுமே எனபிள் பண்ணிக்கணும். HTTPS அப்படின்னு என்னன்னா செக்யூரான வெப்சைட் அப்படின்றது தான். இப்போ மேலே வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே URL HTTPS அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
ஸோ இதுவே சில வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா வார்னிங் காட்டும், இது வந்து செக்யூரான வெப்சைட் கிடையாது, இதுக்குள்ளே போனீங்கன்னா வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மாதிரி காட்டும். ஸோ அது மாதிரி நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னா இதை எனபிள் பண்ணுற பட்சத்தில் நம்மளோட வெப்சைட்டில் எந்த ஒரு வார்னிங்ஸும் இல்லை, இது வந்து ரொம்ப செக்யூரான வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளே வந்துட்டு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி தான் HTTPS அப்படின்றது நம்ம எனபிள் பண்ணி தான் வச்சிருக்கணும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பிளாகரோட பர்மிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் யாரையாவது வந்துட்டு இப்போ வேலைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கூட வச்சா கூட, இப்போ உங்களோட பேஜில் வந்து ஆர்டிகல் போகிறதுக்கு யாராவது ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடி இதில் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ரோல் கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை ஓப்பன் பண்ணி இதில் உங்கள் ஃப்ரெண்டோட இமெயில் ஐடியோ இல்லை நீங்கள் யாரை வேலைக்கு எடுக்கிறீங்களோ அவங்களோட இமெயில் ஐடி இதில் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு சென்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மெயில் போகும். அந்த மெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பெண்டிங் அப்படின்றதுல வந்துட்டு அந்த இமெயில் ஐடி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும் பிளாக் அட்மின் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் அவரை ஆத்தராக ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இல்லைனா அட்மினா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அட்மினா போட்டிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே அவரும் பண்ண முடியுற மாதிரி இருக்கும். முடிஞ்சளவு நீங்கள் ஆத்தர் அப்படின்றத வந்து கொடுத்து அவரை வந்துட்டு போஸ்ட் போடுறது, அதே மாதிரி இந்த செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு பார்க்குறது அந்த அளவுக்கு வந்து வச்சுட்டாலே போதும். கமெண்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது அந்த அளவுக்கு வச்சுட்டா போதும். சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்கள் யார் வேணால் வேலைக்கு எடுத்துக்கலாம். அவங்கள என்ன ரோல் கொடுக்குறீங்களோ அந்த ரோலை வந்து நீங்கள் அங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ போஸ்ட் உங்களுக்கு மெயின் பேஜில், அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த மெயின் பேஜில் எத்தனை போஸ்ட் இருக்கணும் அப்படின்றது கேட்குது. நீங்கள் வந்துட்டு முடிஞ்சளவு ஒரு 5 கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு 10 கொடுத்துக்கலாம். ஸோ 10க்கு மேலே வந்துட்டு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக போஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆப்ஷனல் தான், அது கொடுக்காம இருக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா லைட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, இமேஜ் லைட் பாக்ஸ் அப்படின்றத வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்க இந்த ஆப்ஷனையும் வந்து எனபிள் பண்ணி ஐடியா பேனல் அப்படின்னு இருக்கும், அதையும் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு ஐடியா பேனல் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான் அது வந்து நம்ம கேட்டிருக்காங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே வந்து இருக்கட்டும். ஸோ கீழே வாங்க, இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட இமெயில் ஐடி என்ன, கமெண்ட் இமெயில் ஐடி என்ன, கமெண்ட் பண்ணாங்கன்னா யாருக்கு இமெயில் வரணும் அப்படின்றது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வேறு இமெயில் ஐடிக்கு கமெண்ட் வரணும் அப்படின்னா கூட அந்த இமெயில் ஐடியை இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபார்மட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து டைம் ஜோன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. டைம் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு இந்த டைம் ஜோன் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம் கொல்கத்தா அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து சூஸ் பண்ணி சேவ் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் டைமுக்கு வந்து இது சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேட் இருக்கும், அது எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஃபார்மட் என்னது இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இது எல்லாமே நம்ம நார்மலாக ஃபோனில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளோட கூகுளில் நம்ம வெப்சைட் யாராவது சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேஜஸ், போஸ்ட் எதுவாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிட்டு கீழே சர்ச் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் மேலே என்ன கொடுத்துருந்தனோ அதே தான் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி இங்கேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் மேலே டேக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை கூட கொண்டு வந்து இதை வந்து கொடுத்துக்கலாம். கெயின் மாஸ்டர் ப்ரீசர், அதுக்கப்புறம் அலைட் மோஷன் ப்ரீசர், இந்த மாதிரிலாம் நம்ம டேக்ஸ் வந்து யூடியூப் சேனலில் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இதில் டேக்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதில் ஹேஷ்டாக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட தாராளமாக கொடுத்துக்கலாம். ஹேஷ்டாக்ஸ் வந்து இதில் கொடுக்க தேவையில்லை. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்காக கொடுங்க. எல்லாமே வந்துட்டு ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் கம்மா போட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து ரேங்க் ஆகிறது. அதாவது கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருக்க கீவேர்டு யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா அது ஒரு ஃப்ரண்ட்டில் இருக்க, அதாவது கூகுள் ஃப்ரண்ட் பேஜில் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எரர் அண்ட் ரீடைரக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நம்மளோட வெப் பேஜில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையில் அந்த வெப்சைட் வந்துட்டு அந்த பேஜ் மட்டும் ஒர்க் ஆகலை அப்படின்னா, அந்த பேஜ் மட்டும் ஒர்க் ஆகலை, அந்த யூஆர்எல் வந்து நம்ம கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த யூஆர்எல்ல நம்ம எந்த வெப்சைட்டுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு இதில் வந்து கஸ்டம் ரீடைரக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு எந்த வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்றது மாதிரி நம்ம யூஆர்எல் வந்து கொடுக்கணும். ஃபியூச்சரில் நம்ம வெப்சைட்டில் அந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா அதை நம்ம இந்த இடத்துல வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராவலர்ஸ் அண்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இதுதான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது ஓகே, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம வந்துட்டு அகைன் வந்துட்டு இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா இது நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் 20 நிமிஷத்துக்கு வீடியோ வந்து போயிடும். ஸோ அதனால் இங்கே ஸ்டாப் பண்ணுறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.